சைனா எப்பயுமே நான் தான் ராணுவத்துல பெரிய ஆளு, அதே மாதிரி நிறைய அண்டை நாடுகளுடைய இடத்துக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஆளாவும் இருக்காங்க. எப்படியாச்சும் அண்டை நாடு இடம் அது என்னோட இடம் சொல்லி ஆக்கிரமிப்புக்கு நில ஆசை பிடிச்ச ஒரு நாடுனா அது சைனா தான். இப்படி இந்த சைனா எப்பயுமே அண்டை நாடுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கணும்னா அது ராணுவத்து மூலியமாக தான் அவங்க தொந்தரவு கொடுப்பாங்க. அதாவது சவுத் சைனஸா இருக்கட்டும், இந்தோ பசிபிக் ஏரியாவா இருக்கட்டும், இந்த இரண்டு இடத்துல தன்னுடைய கடல் படையை வைத்து தான் ரொம்ப கிளியம் பண்ணுவாங்க. இப்படி சைனா இப்ப செய்யக்கூடிய இந்த அராஜகத்தை அடக்கிறதுக்காக அண்டை நாடுகளா அதிரடியான முடிவு எடுத்துக்காங்க. அதாவது தாய்வான், பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா 5 நாடுகள் சேர்ந்து இந்த பில்லியன் திட்டம் ஒன்று போட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஒன்று தோணுது, முற்பகல் செய்த பிற்பகல் வேலைன்னு சொல்லி ஒரு பழமொழி பார்த்துருப்போம். அதுதான் இப்போ சைனாவுக்கு நடக்க போகுது போல. இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சீனா தன்னை உலகில் சிறந்த வல்லரசு நாடாக தன்னை உயர்த்தி கொள்ள தனது இராணுவப்படை கடற்படையை விரிவுபடுத்திக் கொண்டு தனது அண்டை நாடுகளுக்குள் கடல் பகுதிகளில் தங்களுடைய எல்லை இருக்கிறது என கூறிக்கொண்டு அவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக இந்தியாவின் வடகிழக்கு பகுதியிலும் தென் பகுதியில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்திலும் தென் சீன கடல் பிராந்தியம், இந்தோ பசிபிக் பிராந்தியம் என எங்கும் விடாமல் அதன் அண்டை நாடுகளான தைவான், ஜப்பான், பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாக ஆஸ்திரேலியா தனது கடற்படையை மேம்படுத்துகிறது. இதுபோல ஆஸ்திரேலியா மட்டுமல்லாமல் இதே நோக்கத்தில் இந்தியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், தைவான் ஆகிய நாடுகளும் இணைந்து பல பில்லியன் முதலீடுகளை செய்து தங்கள் கடற்படை பலத்தை பலப்படுத்தி வருகிறது. அப்படி இந்தோ பசிபிக் ஆயுத போட்டிக்கு பதிலளிக்கும் வகையில் ஆஸ்திரேலியா தனது கடற்படையில் உள்ள பெரிய போர்க்கப்பல்களின் எண்ணிக்கைகளை 11 இருந்து 26 அதாவது 2 மடங்காக அதிகரிக்க 11.1 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான செலவில் தனது பாதுகாப்பு திறனை உயர்த்தும் வகையில் தனது 10 ஆண்டு திட்டத்தை 22-24 வெளியிட்டது. அதில் 11 போர்க்கப்பல்களை தயாரிக்கும் நோக்கத்தில் 10 ஆண்டுகளின் இறுதிக்குள்ளாக முதல் 3 போர்க்கப்பல்களை வெளிநாட்டிலிருந்து வாங்கவும் மீதமுள்ள 8 போர்க்கப்பல்களை தன் உள்நாட்டிலேயே மேற்கு ஆஸ்திரேலியாவில் கட்டப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு ஆஸ்திரேலியா பயன்படுத்தும் மிகப்பெரிய கடற்படையானது இது. வார்ஷிப்புகளுக்கு மேல் அடிஷனலாக மேம்படுத்தும் சர்ஃபேஸ் காம்பனன்ட் பிளீட்டுக்காக 6 வார்ஷிப்புகளை பர்ச்சேஸ் செய்ய வேண்டியுள்ளது. அமெரிக்காவுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட லாங் ஸ்ட்ரைக் மிசைல்களுடன் 32 வெர்டிகல் லான்ச் மிசைல் சிஸ்டம் VLS செல்ஸ் கொண்ட பணியில் செயல்பட்டு வருவதாக ஆஸ்திரேலியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரிச்சர்ட் மார்ஷல் கூறியிருக்கிறார். அடுத்ததா 3 ஹோபார்ட் கிளாஸ் வார்ஃபேர் டிஃபென்ஸ்களுடன் ஏர் டிஃபென்ஸ் அண்ட் லாங் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிஸுடன் மாற்றி அமைக்கும் அதே நேரத்தில் அடிலைடில் கட்டப்பட்டுள்ள ஹண்டர் கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் ஃபிளீட்ஸ்கள் 9 இருந்து 6 வெசல்களாக குறைக்கப்பட்டு கட்டப்பட்ட ஆஃப்ஷோர் பேட்டல் வெசல்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட உள்ளது. ஹண்டர் கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் இன்னும் 10 ஆண்டுகளில் சேவையில் இணையும் போது ராயல் ஆஸ்திரேலியன் நேவி RAN அதன் மேனுஃபேக்சர் BAE-யும் உலகின் அதிநவீன ஆன்டி சப்மரின் வார்ஷிப்புகளில் சிறந்த ஒன்றாக இருப்பதாகவும் கூறுகின்றன. விரைவாக தனது ஃபிளீட் ஆஃப் ஃப்ரிகேட்ஸ்களில் 25% ஓய்வு பெற செய்ய உள்ள நிலையில் இந்த திட்டம் முடிவடையாமல் இருந்தால் விரோதங்கள் வெடித்தால் ஆஸ்திரேலியாவுக்கு கவலைகள் ஏற்படும். 3 பெருங்கடல்களின் சந்திப்பில் அமைந்துள்ள ஆஸ்திரேலியா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சைனாவினால் அதிகரித்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் தனது கடற்படையை அதிகரிக்க முடிவு செய்து இந்த திட்டம் மூலம் விரைவாக ஸ்கூட் அண்ட் ஸ்கூட் ஷிப்களை கடற்படையில் சேர்த்து அடுத்த 10 ஆண்டுகளில் கடற்படை மொத்தம் ஆஸ்திரேலியா பொது முதலீட்டை 54.2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் செய்ய இருக்கிறது. இப்படி ஆஸ்திரேலியா தனது டிஃபென்ஸ் போர்ஸை பசிபிக் பகுதியில் பயன்படுத்த முயற்சி செய்யும் போது அடிஷனல் ஆன்டிஷிப் அண்ட் லாங் ரேஞ்ச் மிசைல்கள் அண்ட் ஜார்ஜ் கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் போர்க்கப்பல்கள் மற்றும் ஹாட்பாட் கிளாஸ் டிஸ்ட்ராயர் கப்பல்களில்
கப்பலில் சேர்க்க உள்ளது. இது டொமாஹாக்ஸில் எக்ஸ்டெண்ட் ரேஞ்ச் மற்றும் ஹார்பூன் ஆன்டிஷிப் மிசைல்களை மாற்றுவது போன்ற காரியங்களை செய்யும். மேற்பரப்பு கடற்படையையும் விரைவில் நீர்மூழ்கி கப்பல் படையையும் இயக்க உள்ளதாக ஆஸ்திரேலியா டிஃபென்ஸ் மினிஸ்டர் மார்லஸ் கூறியிருக்காங்க. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே உள்ள கடுமையான போட்டி பசிபிக் பிராந்தியத்தின் மிகப்பெரிய மூலோபாய மாற்றத்தை கடற்படையின் மேம்படுத்தல் பற்றி அறிவித்திருக்கிறது. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பின்பு சைனா ராணுவ கட்டமைப்பானது விரிவடைந்திருக்கிறது. ஆஸ்திரேலியா மிக பழமையான போர்க்கப்பலான HMAS அர்ஜார்ஜ் கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் இன்னும் சேவையில் இருக்கு. அவை ஓய்வு பெறவும் இருக்கிறது. இந்தோ பசிபிக் பகுதியில் நிலவும் சீன அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஆஸ்திரேலியா தொடர்ந்து செயல்படும். குறிப்பா பாரம்பரியமாக கான்பெராவின் செல்வாக்கான பகுதியில் இருந்த தெற்கு பசிபிக் பிராந்தியத்தில் சைனா தொடர்ந்து நுழைந்து வருகிறது. அதனால் அமெரிக்காவிடமிருந்து அணுசக்தி வர்ஜீனியா கிளாஸ் நீர்மூழ்கி கப்பலை வாங்குகிறது மற்றும் ஆகஸ் AUKUS உடன்படிக்கையின் கீழ் UK உடன் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குகிறது. இப்படியா ஆஸ்திரேலியா கடற்படையை நவீனமாக்க தூண்டி இருக்கிறது. நீண்ட கால எதிரியான சீனாவின் அச்சுறுத்தல்களை இந்திய பெருங்கடலில் தனது நிலையை வலுப்படுத்த சுமார் 3.5 பில்லியன் டாலருக்கு 15 மெரிடியன் பட்ரோல் ஏர்கிராப்ட்களை இந்தியா வாங்க இருக்கிறது. மல்டி மிஷன் மெரிடியன் ஏர்கிராப்ட் MMA மற்றும் 9 மீடியம் ரேஞ்ச் மெரிடியன் கடல்சார் கண்காணிப்பு ஏர்கிராப்ட்கள் இந்தியன் கோஸ்ட் கார்டு ICG மற்றும் இந்தியன் நேவியால் பர்ச்சேஸ் செய்ய இருக்கிறது. இந்த ஏர்கிராப்ட்கள் ஏர்பஸ் C295 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்டின் பேஸில் இருக்கும். இதில் 56 விமானப்படைக்கு இருக்கிறது. 56 விமானங்களில் 40 விமானங்களை டாடாவின் அட்வான்ஸ் சிஸ்டம் இந்தியாவிலேயே தயாரிக்க இருக்கிறது. இந்தியாவுடனான பகுதிகளில் சீனாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்தியா தன்னுடைய உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப முதலீடுகளை அதிகம் செய்யுது. மேலும் அதிநவீனமான விமானங்கள், போர் கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்களை வாங்க வேண்டியும் இருக்குது. லாஸ்ட் இயர் 72.6 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் இந்திய கடற்படைக்கு இப்ப பாதுகாப்புக்கான பட்ஜெட்டில் 14% இருந்து 19% அதிகமாக ஒதுக்கி இருக்கு. அமெரிக்காவிடமிருந்து 31 பிரெடியேட்டர் ட்ரோன்களை பர்ச்சேஸ் செய்ய ஒப்பந்தத்தினை ஒப்புதலுடன் கடற்படையின் திறனை உயர்த்தியும் இருக்குது என இந்தியன் நேவி சீஃப் அட்மிரல் ஹரிகுமார் குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியா ட்ரோன்களை வாங்குவதன் மூலமாக சர்வேலன்ஸ் மற்றும் உளவு திறன்களை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பர்டிகுலரா மெரிடியன் செக்டார்ல சுமாரா 4 பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்ஸ்களுக்கான கான்ட்ராக்டில் சேர்ந்து சேவையில் இணைத்து பயன்படுத்தும். இந்தியன் நேவி அண்டர் வாட்டர் கடற்படையை வலுப்படுத்த ஹெவி வெயிட் டர்பிடோக்களை HWT வாங்குகிறது. ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மெரின்களை இயக்குவதன் மூலமாக கடற்படை அதன் சப் சர்ஃபேஸ் திறன்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்ற நிலையில் சரியான நேரத்தில் அடிசலனாக சப்மெரின்களுடன் செயல்படுகிறது. இந்தியாவின் நேவி அமைதியான தனது ஆளில்லாத விமான திறன்களை மேம்படுத்தியும் வருகிறது. ஆளில்லாத அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் வான்வழி வாகனங்கள், ஆளில்லாத அன்மேண்ட் காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள் UCAVக்கள் மற்றும் அன்மேண்ட் லேண்டிங் பிளாட்ஃபார்ம் டாக்ஸி LBD இவைகளின் டிசைனையும் ஆராய்ந்து வருது. இந்தியன் ஓசனில் இந்தியா தனது டிஃபென்சிவ் அண்ட் அஃபென்சிவ் தற்பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் திறன்களை வலுப்படுத்தும் பணிகளுக்காக செலவுகள் செய்கிறது. இந்த பிராந்தியத்தில் இந்தியாவுக்கு சைனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இருதரப்பு எதிராக இருக்கிறது. இந்திய பெருங்கடலில் இந்திய கடற்படை தனது கடற்படையை வளர்த்து கடற்கொள்ளையர்களை விரட்டியடித்து கப்பல்களை மீட்டெடுத்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி சீனாவின் அச்சுறுத்தல்கள் ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா தவிர பல இந்தோ பசிபிக் நாடுகள் சமீபத்தில் தங்களின் பாதுகாப்புக்காக செலவுகளை அதிகரித்து இருக்கின்றன. சைனாவை எதிர்ப்பதில் கடற்படையை நவீனப்படுத்த செய்யும் முறையில் ஜப்பான், பிலிப்பைன்ஸும் முன்னணியில் உள்ள நாடுகளாக இருக்குது. ஜப்பான் நியூ ஜெனரேஷன் லாங் ரேஞ்ச் மிசைல்களில் திட்டமிட்ட வளர்ச்சிக்காக கூடுதலாக கிளாஸ் 12 குரூஸ் மிசைல்கள் மற்றும் அமெரிக்க தயாரிப்பான டோமாஹாக்ஸுக்கு சுமாரா 734 பில்லியன் எண்களை ஒதுக்கியிருக்கு. 2 AGS பொருத்தப்பட்ட போர்க்கப்பல்களை நிர்மாணிக்க குறுகிய டேக் ஆஃப் மற்றும் தரையிறங்கும் நடவடிக்கைகளுக்கு STOL இஸ்மோ கிளாஸ் கேரியர்களை மாற்றி அமைக்கக்கூடிய பணியில் ஈடுபடுகிறது. பிலிப்பைன்ஸ் அதன் பங்கில் இந்த பகுதியில் சீனாவினால் வளர்ந்து வரக்கூடிய இருப்பை சமாளிக்க கடல் எதிர்ப்பு பிரமோஸ் மிசைல்களை இந்தியாவிடமிருந்து வாங்கியுள்ளது. மேலும் நாட்டின் முதல் நீர்மூழ்கி கப்பலை வாங்கவும் ஒப்புதல் அளித்திருக்கிறது. ஜோஸ்
ரியல் கிளாஸின் மேலும் 2 போர்க்கப்பல்களுக்கு குறிப்பாக தென் கொரியாவிடமிருந்து கடல் ரோந்து கப்பல்களை வாங்கி கடல் ரோந்து பணியை செய்து வருகிறது. சீனா முழுமையாக ஆக்கிரமிக்க நினைக்கும் தைவானும் அதன் கடற்படை திறனை மேம்படுத்தி வருகிறது. லாஸ்ட் இயர் உள்நாட்டிலேயே முதலாக நீர்மூழ்கி கப்பலை தயாரித்து பயன்படுத்துகிறது. மேலும் தைவான் தனது பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தை பெரிய போர்க்கப்பல்கள் மற்றும் வெசல்ஸ் நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கவும் ஆன்டி ஷிப் மிசைல்களுக்கு அதிக அளவிலான செலவுகளையும் செய்து வருது. இப்படி சீன ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த ஆஸ்திரேலியா, இந்தியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், தைவான் ஆகிய நாடுகள் இணைந்து பல பில்லியன்களை முதலீடு செய்து தங்களின் கடற்படை பலத்தை அதிகரித்து வருகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.